ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆனா சில சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணணும். இதை சரியா பண்ணா இந்தியாவோட எல்லைகளை தாண்டி நீங்களும் சம்பாதிக்கலாம். இது ஒரு பெரிய வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. முதல்ல நீங்க ஒரு பிசினஸ் கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பேங்க்ல உங்க பிசினஸ் பேர்ல ஒரு கரண்ட் அக்கவுண்ட் ஆரம்பிக்கணும். அப்புறம் உங்க பேன் கார்டு இருக்கணும். இதுதான் முதல் அடிப்படை படி. அடுத்தது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு வாங்கணும். இதுதான் ஏற்றுமதி வணிகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிநாட்டில இருந்து நீங்க எந்த பொருளை அனுப்பினாலும் இந்த ஐஇசி நம்பர் கண்டிப்பா வேணும். இதை ஆன்லைன்ல மத்திய அரசோட வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகத்தால அப்ளை பண்ணணும். இது இல்லாம ஏற்றுமதி சாத்தியமே கிடையாது. மூணாவது, நீங்க அனுப்புற பொருளுக்கு ஏத்த மாதிரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் பண்ணணும். நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பும் பொருளுக்கு ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. ஆனா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா நீங்க வாங்கின மூலப்பொருட்களுக்கு கட்டின வரியை திரும்ப ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். நாலாவது, எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ல மெம்பர்ஷிப் வாங்கணும். உங்க பொருள் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி கவுன்சில்ல நீங்க சேரலாம். உதாரணமா ஆடை அனுப்பணும் அப்படின்னா டெக்ஸ்டைல் கவுன்சில்ல சேரலாம். இதனால அரசாங்கத்தோட சலுகைகள் உங்களுக்கு சுலபமா கிடைக்கும். ஃபைனலா உங்க பிசினஸுக்கு ஒரு நல்ல பேங்கிங் பார்ட்னர் வேணும். ஏன்னா நீங்க அனுப்புற பணம் எல்லாமே ஃபாரின் கரன்சில வரும். அதனால அந்நிய செலாவணியை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பேங்க் அக்கவுண்ட் ரொம்பவே முக்கியம். அப்புறம் உங்க பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்ப டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் பார்ட்னர்ஸை தேர்வு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.